இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நான் அடிக்கடி கேட்பது உண்டு, ஏன் ஆண்டவரே நீர் எத்தனையோ வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கிறீர், எங்களை அவ்வப்போதும் எங்களை ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் எங்களை கண்டித்து உணர்த்துகிறீர், கற்றுத்தந்து நடத்துகிறீர், ஆனாலும் நாங்கள் ஏன் பாவத்தை விட்டு இன்னும் விலகவில்லை? உம்முடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி எங்களை கழுவி சுத்திகரித்ததே, ஆனாலும் நாங்கள் ஏன் இன்னும் பாவிகளாகவே இருக்கிறோம்? இந்த பாவத்தை விட்டு விலக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரிந்தும் ஒரு சில வேளைகளிலே தெரியாமலும் ஒரு சில பாவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் நாங்கள் விடுபட வேண்டும் என்பதை தேவனிடத்திலே நான் வேண்டுவது உண்டு. அப்படியாக நான் ஜெபித்த வேளையிலே தேவன் எனக்கு ஒரு சில வசனங்கள் மூலமாக சில காரியங்களை வெளிப்படுத்தினார். பாவத்தை விட்டு விலக முடியாததற்கு முதலாவதாக காரணங்கள் என்னென்ன? ஏன் எந்த ஒரு மனிதனாலும் ஒரு சில வேளைகளிலே பாவத்தை விட்டு விலக முடியல? பாவம்னா எல்லாருக்கும் என்னெல்லாம் தெரியும். இன்னைக்கு அநேக காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் பாவம் தெரிந்துமே அந்த பாவத்தை செய்கிறோம். ஆனாலும் ஒரு சில பாவங்கள் நம்மை அறியாமலே செய்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் பாவம் என்று தெரியாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விலகாமலும் இருக்கிறோம். எனவே பாவத்தை விட்டு விலக முடியாததற்கு காரணம் என்ன என்பதை ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்ய தவறுகிறதுனால்தான் இன்னுமாய் நம்ம பாவத்தில் இருக்கிறோம். ஆனால் அநேகர் சொல்லுவாங்க, நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். எல்லாம் உண்மைதான், அவர் நமக்காக யாவையும் செய்தார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அப்படி என்றால் இன்றைக்கும் நம்ம எல்லாம் பாவத்திலே தான் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியதை இன்னும் செய்யாதது நிமித்தம் பாவத்திலே நிற்கிறோம். அதோடு இல்லாமல் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்லல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னுமா இப்படியெல்லாம் தான் செய்வீர்கள் என்று சொன்னால் பாவத்திலே நிலைத்து நிற்பீர்கள். அங்கே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள்னு ஆலோசனை கொடுத்தார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இப்படி தான் செஞ்சிட்டு இருப்பீங்கன்னா நீ பாவத்திலே தான் நிற்கிற, பாவத்திலே தான் நிலைத்து நிற்பீர்கள். இன்னைக்கு அப்படியாக தான் அநேகர் இன்னைக்கும் பாவத்திலையும் சாபத்திலையும் நிலைத்து நிற்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் ஒரு சில வசனங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும்போது தான் அநேகர் சபைகளெல்லாம் விட்டு போயிடுறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கடினமான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் நமக்கு அதுதான் தேவன் கொடுக்கிற ஆலோசனை. ஏனெனில் நம்மை சிட்சித்து நம்மை சீர்படுத்தும்படி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார். என் அருமையான மகனே, மகளே, என் சகோதரனே, சகோதரியே, தாயாரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கேட்டு விசுவாசியுங்கள். இப்படி இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் இன்னும் பாவத்திலே இருக்கிறீர்கள். நான் மரித்தது உண்மை, நான் மரித்து விட்டதனால் நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டாய் என்று ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டியது அவர் செய்து விட்டார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். ஆனால் அவர் எதற்காக அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ நாம் தொடர்ந்து செயல்படும் தான், 2 கை ஒன்றாக தட்டும் போதுதான் அங்கு ஜெயம், அங்கு சத்தம், அங்கு ஒலி கேட்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து செய்ததை செய்து முடித்து விட்டார். பாருங்க, அவர் சொல்றாரு, யோவான் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் விசுவாசத்திலே நிலைத்திராவிட்டால் பாவத்திலே சாவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென். அங்க பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 24, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்,
மற்ற தெய்வங்களையும் விசுவாசிக்கிறேன், மற்ற ஆலயங்களுக்கும் செல்லுகிறேன், எந்தெந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குதோ, யார் யாரெல்லாம் அதிசயம் செய்கிறாங்களோ எல்லாரிடத்திலும் போவேன் என்று சொல்லி இன்னுமாய் அவிசுவாசமாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நான் உனக்காக மரித்திருந்தாலும் நீ பாவத்திலே நீங்கள் சாவீர்கள். நான் சொல்லல, அவர் சபிக்கல, நீங்களும் நானும் இந்த பாவத்திலிருந்து விடுபடும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவரும் கெட்டு பாதாளத்திற்கு போவது அவருக்கு சித்தம் அல்ல. இந்த கடைசி காலத்தில் அவர் எச்சரிக்கிறார், இனி பாவம் செய்யாதே, இனியும் இப்படிப்பட்ட பாவத்திலே நிலைத்து நிற்காதே, நீ விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பூமிக்கு தந்தருளி அவர் இவ்வாறாக பாடுபடவும் அவர் இவ்வாறாக உயிர்க்கவும் வேண்டும் என்று நமக்காக அனுப்பினார் என்பதை விசுவாசிக்கும் போதுதான், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான், அவர் சொன்ன வசனங்களை விசுவாசிக்கும் போதுதான் நாம் பாவத்தை விட்டு விலகுகிறோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகுகிறோம். இதெல்லாம் உணராமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆலயம் அந்த ஆலயம் எல்லாம் ஒரே கடவுள் தான், அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக மரித்தார், ஆனால் அவங்க பாவத்தில் தான் இன்னும் சாகுறார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதான் உண்மை. நான் ஒரு வார்த்தையும் வித்தியாசமாக மாற்றி அமைக்கக்கூடாது. அப்படி பேசுகிறவன்னு நான் அல்ல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, இயேசு கிறிஸ்து மரித்தது மாத்திரமல்லாமல் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதுனாலே தான் நம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர் தெழாமல் இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் பாவத்திலே செத்திருப்போமா, வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய உயிர்ப்பு நம்மை பாவத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு சும்மா உயிர்க்கலங்க. நீங்களும் நான் அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தது நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக. Glory to Lord. Amen. Hallelujah. அவர் மரித்தவராகவே இருந்திருந்தால் இன்னும் அந்த பாவம் நம்ம இடத்திலே இருந்திருக்கும். Glory to Lord. எத்தனை வார்த்தை பாருங்க. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஏதேதோ ஒரு குறிப்பிட்ட பாவம், அதையும் துணிகரமாகவே செய்வோம். இப்படிப்பட்ட இதெல்லாம் நீங்கள் பாவத்திலே நிலைத்திருப்பீர்கள். இதிலிருந்து விடுதலை ஆகுங்க. நீங்கள் அதெல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு பாவம். ஆனால் எத்தனை அழிவுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள் இந்த பூமியில் மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை. அறியாமல் உணராமல் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. கர்த்தர் ஒரு சிலரை முன்குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, இன்னைக்கு அநேகர் சபைகளுக்கும் சரி ஆலயங்களும் சரி எங்கும் சரி, எனக்கு சத்தியம் தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்ல வந்துட்ட, நானும் வேதத்தை வாசிக்கிறேன், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நானும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் நானும் மீட்கப்பட்டு விட்டேன், நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன்னு சொல்லி அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. அவர்களும் பாவத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த நினைப்பு, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி அவனுடைய ஜீவன் முடியும் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனை விசுவாசித்து நிலைத்திருக்கணும். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன், நான் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு போயிட்டேன், நோ. இப்படி நினைச்சிட்டு இருந்தா நீ பாவத்திலே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்ன மாதிரி ஆண்டவர் சொல்லுங்க,
நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனே ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஆமென். கர்த்தர் எப்படி பேசுறாரு? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேத வசனம் எல்லாம் அவர் பேசுவது. அப்போ பைபிளை படிக்கிறேன், சபைக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன், சத்தியத்தை கேட்கிறேன். ஆண்டவர் பேசும்போது துணிகரமாக நாம் பாவத்தை செய்யும்போது நாம் பாவத்திலே நிலைத்து நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்தால் கூட, அதாவது அறியாதவர்கள், காணாதவர்கள், புற ஜாதிகள், கர்த்தரையே இன்னும் சத்தியத்தையே அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு கூட பாவம் இராது. ஆனால் இந்த வேதத்தை, வசனத்தை, சபைக்கு சென்று சத்தியத்தை அறிந்து கேட்டு அதன்படி நடவாமல் இருக்கிறோமே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அதாவது இன்னும் சொல்ல போனால் நான் தான், நீ எல்லாம் இன்னும் பாவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக அவன் பாவி என்று இவன் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசுகிறேன் வார்த்தையை நீங்கள் கேட்டும் செயல்படாமல் இருக்கும்போது நீங்கள் உங்களிடத்திலே பாவம், நீங்கள் பாவம் இல்லை என்று சொல்ல சாக்கு போக்கு சொல்லவே முடியாது என்று கர்த்தர் கூறுகிறார். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நம்ம சரீரத்தினால, நம்ம ஆத்மாவால், நம்ம சிந்தனையினால் செய்கிற பாவங்கள்லாம் இல்லை. இதெல்லாம் தேவன் அவருடைய வார்த்தைகள் அவரை முதலாவதாக ஏற்றுக்கொள்ளாமல், ஆமென், இப்படியெல்லாம் இருந்தாலே பாவம். இயேசு கிறிஸ்து பாவத்தினால், அவருடைய இரத்தத்தினால் நம் பாவம் கழுவப்பட்டன்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படியே வளர்த்திட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்திலே சாவீர்கள் என்று. ஆசீர்வாதம் வேண்டும். இந்த மாதிரி பாவத்தில் இல்லாமல் இருக்கும்போது ஆசீர்வாதம் தானாக வரும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, எப்பொழுது ஒருவன் பாவத்திலே நிலைத்து நிற்கிறான் என்றால், இதெல்லாம் பயங்கரமான பாவம். கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய வல்லமைகள், கர்த்தருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை பகைக்கிறார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். அப்ப கிரியைகளை நான் அவருக்குள் செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்குள் பாவம் இராது. அப்ப கிரியைகளை செய்யாதிருந்தேனானால், இன்னைக்கு கர்த்தர் மிகுந்த இரக்கத்தோடு கிருபையினால் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தி எத்தனை நன்மைகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி கர்த்தரே தெய்வம் என்று அவர் வெளிப்படுத்தி கிரியைகளை வெளிப்படுத்தி இருந்தும் அப்போ மட்டும் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அநேகர் அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் மட்டும் சபைக்கு சென்று அங்கே போய் தேவனை அப்படியே கண்ணீர் வடித்து அதுக்கு பிறகு தேவன் செய்த கிரியைகள் எல்லாம் மறந்து விட்டு இருக்கும்போது அவர்களிடத்திலே பாவம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற யாவருக்கும் கர்த்தர் எச்சரிக்கிறார். என் அருமையான என் சகோதரியை எச்சரிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய சரீரத்தில் தேவன் எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், அவர் கிரியைகளை நடப்பித்திருக்கிறார். ஆனாலும் இன்னுமாய் கர்த்தரை விட்டு விலகுகிறாயோ, கர்த்தரை பகைக்கிறாயோ, நீங்களும் மற்றவர்களும் இப்படியாக செய்கிற யாவரும் பாவத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அது பாருங்க, இந்த காரியங்கள் பிதாவாகிய தேவனையும் பகைத்து நிற்கிறோம் என்று கூறப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக இதெல்லாம் நம்ம செய்கிற பாவம். என்ன பாவம்? இச்சையினால் இழுக்கப்படும் போது நம்ம பாவத்திலே நிலைத்து நிற்கிறோம். இச்சிக்கும் போது, எந்த ஒரு பொருளையும் இச்சிக்கும் போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. அப்ப இன்னைக்கு ஏன் பாவத்தில் நிலைத்து நிற்கிறான்னு சொன்னா, உன்னுடைய இச்சை. நீ சிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வலையில மீன் மாட்டிக்கிட்டுன்னு சொன்னா அவ்வளவுதான். அதே போல அந்த இச்சையாகிய வலையில சிக்குண்டு, கண்ணி, அது வலைன்னு கூட சொல்ல முடியாது, அது உயிர், அதோடு முடிந்து போகிறது. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு யார் யார் இடத்துல எப்படிப்பட்ட இச்சை இருக்கிறதோ அந்த இச்சையிலிருந்து அவர்கள் விடுபட முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனா இவன் அந்த இச்சையை விட்டு விலகாத போது எப்படி இவனுடைய பாவம், அவன் பாவத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும்? இங்கு தேவன் சொல்கிறார், இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப அங்க இச்சை என்பது ஒரு கன்னிக்கு, ஒரு கல்வன் அகப்படும்படியாக வைக்கப்பட்ட, பிசாசானவன் அகப்படும்படியாக வைக்கப்பட்ட கன்னிக்கு சமமாக இருக்கிறது. அல்லேலூயா. 6வது காரியமாக, நியாயப்பிரமாணத்தை மீறுவதாலும் கர்த்தரில் நிலைத்திராமல் காணாமல் அறியாமல் இருப்பதினாலும் பாவத்திலே நிலைத்து நிற்கான். நியாயப்பிரமாணம் இன்னைக்கு அதெல்லாம் பழைய ஏற்பாடு. அது சில பேர் கதைன்னே சொல்றாங்க. பழைய ஏற்பாடு எல்லாம் கதையாம். மோசே, அந்த யோசேப்பு, இதெல்லாம் ஹிஸ்டோரி, அதெல்லாம் கதை என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த கற்பனைகள் எல்லாம் நியாயங்களும் நியாயப்பிரமாணங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6ஆம் வசனம். அப்போ நியாயப்பிரமாணத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலர் ஒருவனான யோவான் எழுதின புஸ்தகம் இது. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை குறித்து யோவானுக்கு பரிசுத்த ஆவியினால் கூறப்படுகிறது என்றால், இன்னைக்கு நியாயப்பிரமாண கற்பனைகள், பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் எல்லாம் பொய் என்று சொல்லி அசட்டை செய்து இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், நான் நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், அதை நிறைவேற்றவே வந்தேன். அப்போ நியாயப்பிரமாணம் மிக முக்கியம், கர்த்தருடைய கற்பனைகள் மிக முக்கியம். அப்போ கற்பனைகள் எல்லாம் மீறும் போது பாவம். கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்கிறதுனால் அவர்கள் பாவத்திலே நிலைத்து நிற்கிறார்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு யாரு, இன்னைக்கு எல்லாரும் யாராவது சொல்ல முடியுமா, என்னிடத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமோ என்று சொல்லி அங்கு பிலாத்து சிலுவையில் அறைய போவதற்கு முன்பு அந்த ஆசாரியர்கள் எல்லாம், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அவரை வாரினால் அடிக்கும்போது இயேசு கிறிஸ்து தான் கேட்டார். எதற்காக ஆண்டவர் சொல்றார்? நீ பாவத்தில் அழிந்து போகக்கூடாது, நான் உனக்காக பாடுபட்டேனே, நான் பாடுபட்டதோடு மரித்ததோடு அல்லாமல் நீ பாவத்தில் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக உயிரோடு எழுந்தேனே. துணிகரமாக பாவம் செய்கிறீர்களே, துணிகரமாக பாவம் செய்கிறோமே, இனி இந்த பாவத்திலே நிலைத்து நிற்காதீர்கள் என்பதற்காக தான் இப்படியாக கற்றுக் கொடுக்கிறார். நல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை மகிமையான தேவன் பாருங்க. தப்பித்து கொள்ள வழியை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, வார்த்தையை அனுப்பி நம்மளுடைய ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். ஜீவ வசனத்தை அனுப்பி மன்னாவை பொழிந்து நாம் அதை புசிக்கும்படி, அதை உணரும்படி, இருதயத்திலே உணர்வுள்ளவர்களாக இருக்கும்படியாக கற்றுத்தந்து நடத்துகிறார். கடைசியாக யாரெல்லாம் பாவத்திலே நிலைத்து நிற்கிறாங்க, வாயின் வார்த்தைகளினால், சில வாயிலேருந்து வார்த்தை வந்தாலே அடுத்தவனை காயப்படுத்தும். இவன்லாம் பாவத்திலே நிலைத்து நிற்கிறான். வாய் பாருங்க, அந்த சரீரம் முழுவதையும் பாவமாக்குகிறது. கண்ணும் சரீரம் முழுவதையும் பாவமாக்குகிறது.
இந்த வாய். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை, நல்லா கவனிங்க, வசனத்தை அப்படியே பிச்சு பிச்சு எடுக்கணும். இந்த மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காது. எந்த ஒரு இடத்திலையும் வாயை எச்சரிக்கையாக வைக்கவில்லை என்றால் மாம்சம் முழுவதும் பாவத்துக்கு இடமாகிவிடுது. கண்ணும் வாயும் மிக முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு அதை உணராம எல்லாமே இந்த பாவத்தில் நிலை நிற்கிறதுக்கு காரணமே, அடிப்படை காரணமே இந்த வாய், இந்த கண். கோபம், ஆத்திரம், அந்த எரிச்சல் பேச்சு, இப்படியாக மூர்க்கத்தனமான பேச்சு, இந்த சண்டை, எல்லாம் பாவம். இப்படி அவனுடைய ஜென்ம பாவ சுவாபத்திலேயே இன்னும் இருக்கும்போது அந்த வாயினால் அவர்கள் பேசும்போது தங்களுடைய சரீரத்தை முழுவதும் கெடுத்துக் கொள்கிறார்கள், பாவத்திலே நிலைத்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாது. ஆமென். வாயை பொத்துன்னு ஆண்டவர் சொல்லாம இப்படியாக அழகா சொல்றார். வாயையும் கண்ணையும் காத்துக்கொள். ஆமென். சரி, இப்போ இதெல்லாம் இந்த 7 காரியங்களும் நம்ம பாவத்திலேயே நிலைத்து நிற்கிறோம். நம் பாவத்திலே நிலைத்து நிற்கிறோம். இப்படியாக இந்தந்த காரியங்களினால், இந்த பாவங்களினால் இங்கே இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, நான் அசிங்கமானதை பார்க்கல, நான் வேசித்தனம் பண்ணல, நான் விபச்சாரம் பண்ணல, அதனால் நான் பாவம் இல்லை, அதனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். உன்னிடத்தில் அற்ப விசுவாசியாக இருக்கிறாயா? கர்த்தருடைய கிரியைகளை கண்டும் விசுவாசம் இல்லாமல் ஏனோ தானோ என்றும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏதோ உனக்கு நினைச்ச நேரத்துக்கு ஏற்ற நேரத்துக்கு சபைக்கு வர்றது, ஆலயத்துக்கு வர்றது, கர்த்தரை துதிப்பது, இப்படியெல்லாம் இருந்தால் அது உண்மையுள்ள விசுவாசமா? நியாயப்பிரமாண கற்பனையில் ஏதோ உனக்கு ஏற்ற கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் நீ பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். பாவத்திலே நிலைத்து நிற்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இப்படிப்பட்ட பாவத்திலே நாம் நிலைத்து நிற்காமல் இருக்க வேண்டுமானால் மிக முக்கியமாக 3 காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்க நினைக்கிறார். இதை மாத்திரம் செய்யி இந்த நம்ம மேலே பார்த்த இந்த 7 காரியமாகிய பாவத்திலே நிலை நிற்காமல் நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். கரங்களை தட்டுங்க. இப்பொழுது நாம் அதை எல்லாம் இருதயத்தில் எழுதுவோம், அதன்படி செயல்படுவோம். தேவன் நல்லவருங்க. அவர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார்னா இந்த நாளில் நாம் தப்பித்து கொள்ளும்படி நம்மேல் இதுதான் அவருடைய இரக்கம், இதுதான் அவருடைய கிருபை. நீங்கள் இதெல்லாம் உணரல, அவர் கோபம் கொண்டிருந்தார்னா இந்நேரம் நம்ம நிர்மூலமாகி போயிருப்போம். ஆமென். அடுத்ததாக இப்போ பாருங்க, இதை மிக முக்கியமாக எத்தனையோ காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஆனால் எல்லா காரியங்களும் இந்த 3 காரியங்களை மிகவும் முக்கியமாக அடங்கி இருக்கிறதாக நான் உணர்கிறேன். முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டுமானால், இந்த பாவத்திலிருந்து நிலைத்து நிற்காமல் பாவத்தை விட்டு விலக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் பிரமாணம், அதாவது இயேசு கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியின் பிரமாணம் நம்மிலே இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். இதெல்லாம் மனப்பாடம் கூட பண்ணணும். இருதயத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம பாவத்திலேருந்து நிலை நிற்காமல் தப்பித்து கொள்ள முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், அவரை அதே 7ஆம் அதிகாரத்தில் சொன்னால்
7ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கும்போது அவர் சொல்லுவாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை பாவ சரீரத்தினின்று யார் விடுதலை பண்ணக்கூடும் என்று கேட்டவர் கடைசியா 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒரே ஒரு ஆவி, ஆவியின் பிரமாணம் தான் என்னை பாவ சரீரத்தினின்று விடுதலையாக்கும். அப்ப ஆவியின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்யும் போதுதான் இந்த சரீரத்தில் பாவத்தில் நிலைத்து நிற்காமல் நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது, அதாவது கண்ணாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், இல்லை மாம்சம் முழுவதுமாக, அதான் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்து போனதாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளே இருக்க வேண்டும், ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இது இருந்துச்சுன்னா நீங்க பாவத்தில் நிலைத்து நிற்க மாட்டீங்க. பாவம் அது மரணமாகி இருக்கும், பாவம் அழிந்து போகும். இப்போ இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது. அவர் எனக்காக அந்த குறிப்பா அந்த ஈஸ்டர், அந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அதுக்கு முன்னாடி 40 நாள், இந்த நாள் மட்டும் இல்லை, மீதி வருஷத்தில் இருக்க அத்தனை நாட்களிலே இப்படிப்பட்ட அந்த பாவத்தில் நிலைத்திருக்கும் போது மரித்திருப்போமே, ஆனால் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு உயிரோடு கூட நித்திய ஜீவனிலே நாம் பங்கு பெற முடியும்? சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் இஷ்டத்துக்கு சபைகளிலே அநேக சத்தியங்கள், புரட்டாட்டங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், ஆளுக்கேற்ற சத்தியங்கள், உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் சொல்லாததை சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறார். அடுத்ததாக, இரண்டாவதாக மிக முக்கியமான காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கிருபையும் சத்தியமும் நம்மோடு இருக்கும்போது நாம் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டோம். ஆமென். கர்த்தருடைய கிருபை, சத்தியம், அடுத்ததாக பயப்படுகிற பயம். நான் ஏதோ சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அல்லேலூயா. சத்தியம்தான். யோவான் 17:17 அதுதான் சொல்லப்படுகிறது. சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம். சத்தியம் இல்லைன்னு சொன்னா நீ என்ன கதை விட்டாலும் பாவத்திலே சாவீர்கள். சத்தியம் இல்லாத இடங்கள்ல பாவம் தான் இருக்கும். ஆமென். கிருபையினாலும் சத்தியத்தினாலும், நீதிமொழிகள் 16:6 சொல்லுது, ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை நாடுங்கள், கிருபையை இழந்து போகாதீர்கள். சத்தியம். எது சத்தியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அந்த வசனம் அதோடு நிற்காமல், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அதாவது பாவத்தை விட்டு விலகுவார்கள், பாவத்திலே நிலை நிற்க மாட்டார்கள். இன்னைக்கு மூணுமே இல்லை. ஆனா எல்லாம் சொல்லுவான், நான் கிருபைங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், அது ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. வெறும் கிருபை மட்டும் இருக்காது, சத்தியம் இருக்கிற இடத்துல கிருபை இருக்கும். சத்தியமும் அவரே, கிருபையும் அவரே. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அங்கதான் பாவம் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அது எதற்காக கொடுக்கப்படுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். எனவே தெளிவா இருக்குங்க. ஆண்டவர் என்னோடு தான் சொன்னாரு, நீ ஏன் இன்னும் பாவம் பாவம் என்று சொல்லுகிறாய்? இதெல்லாம் செய். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை நாடி தேடு.
ஒவ்வொரு நாளும் என் கிருபையை அசட்டை செய்யாதே. ஒவ்வொரு நாளும் என் வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இருக்கட்டும். பாவம் உன்னை விட்டு நிவர்த்தியாகும். ஆமென். ஆரம்பத்தில் பார்த்தோம், ஆவியின் பிரமாணம். ஆவி, பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்து, நான் உன்னோடு இருக்க வேண்டும், நீ என்னிலே நிலைத்து நிற்க வேண்டும். நான் உங்களிலும் நீ எங்களிலும் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதனால் நீங்கள் என் சீஷர்கள் என்னப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆவியின் கனி, ஆவியின் வரம், ஆவியின் பிரசன்னம், ஆவியின் பிரமாணம், இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் என்னிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நீ நம்ம சொல்லலைனாலும் பாவத்தில் தான் சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்ததாக, அவயங்களை இச்சைக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கண், வாய், இதெல்லாம் அவயம். ஆமென். மாம்ச சரீரம், இதை இச்சைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், இன்னும் 2 வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம், சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவங்களுக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எதை? இந்த சரீரம் எதற்குரியது? கர்த்தருக்குரியது. அந்த எண்ணம் வேணும். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேணாம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 2ஆம் வசனத்தில் வரும், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்போ இந்த சரீரம் தேவனுக்குரியது. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். வீணான இச்சைகள், உலக மாயைகள், உலக கவலைகள், எல்லா பொல்லாப்புக்கும் இந்த சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது பாவத்திலே சாவீர்கள், பாவத்திலே நிலைத்து நிற்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ மிக முக்கியமாக 3 காரியம். முதலாவதாக, ஆவியின் பிரமாணத்திலே நிலைத்திருக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவதாக, கிருபையும் சத்தியமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது 3 இருந்தால் பாவம் நம்மிடத்தில் இருக்காது. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று இருக்கு. 4ஆவதாக, மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் போதுதான் நம்மிடத்திலே பாவம் இல்லை. இல்லை என்றால் நீங்கள் பாவத்திலே இருப்பீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கவே படாது. ஆமென். இதெல்லாம் தெரிஞ்ச வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் பாவங்களை மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை பாவங்களை மன்னியாதிருப்பார். இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், இயேசு கிறிஸ்து உயிர்த்திட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகம் சென்று விடுவேன், இந்த சபை பரலோகம் செல்லும், இந்த சபையோடு எல்லாம் பரலோகம் செல்வாங்க. அலப்புற பேச்சு. இந்த வசனத்தை கை கொள்ளாமல் இருப்பீர்களே, ஆனால் தேவன் தான் சொல்றாரு, பாவத்திலே சாவும். இனியாவது இதை கேட்கிற யாவரும், கேட்க போகிற யாவரும் மற்றவர்களுக்கு அனுப்புங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரியப்படுத்துங்க. உணர்வில்லாதவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள்.
நாமோ உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எழுந்து நிற்போம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் கேட்போம். கடைசியான வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 29. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இவ்வளவு சத்தியத்தை இப்போ நம்ம பார்த்தோமே, ஆண்டவர் பாவத்தில் ஏன் நிற்கிற, எதனால் நீ யாரெல்லாம் நிலைச்சு நிற்கிறான், என்ன செய்யும்போது பாவம்லாம் வருது, என்ன செய்யும்போது பாவத்திலிருந்து அவன் மீட்கப்படுறான், அவனிடத்தில் எப்பொழுது பாவம் இல்லாமல் நிவர்த்தி ஆகும், எல்லா சத்தியத்தையும் அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் இன்னுமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினே இருக்கும். அங்கேயும் பாருங்க, எபிரேயர்லையும் சொல்லப்படுகிறது மோசேயுடைய நியாய பிரமாணம். எனவே என் அருமையான என் சகோதர சகோதரிய, பழைய ஏற்பாடு அற்பமாய் எண்ணாதிருங்க. அது பழைய ஏற்பாட்டு காலம். இயேசு கிறிஸ்து வந்தோடனே புதிய ஏற்பாட்டு காலம். எபிரேயர்லையே அப்படி சொல்லப்படுகிறது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தின் அதைவிட அசுத்தம் என்று நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா.